வாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். அது என்ன குருமானா, 2 in 1 குருமான்னு சொல்லலாம். அப்போ எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, மஞ்சத்தூள் இது அரைக்கிற ஜாமான். அடுத்தது தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய். இது காரத்துக்கு பச்சை மிளகாய் தான், நம்ம எந்த பொடியும் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இது என்ன 2 in 1 குருமான்னு பார்த்தீங்கன்னா, இது இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்தி பூரிக்கும் சூப்பராக இருக்கும். ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு குருமா வச்சிட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதிக மசாலாவும் இதில் இருக்காது. இப்போ நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸில் 2 தக்காளி. தக்காளி ரொம்ப புளிப்பு சேர்த்துடக்கூடாது, அதனால் புளிப்பு கம்மியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி அதிகமாகிடுச்சுன்னா தக்காளி குழம்பு மாதிரி ஆகிடும். இப்போ நாம் தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுறலாம். தக்காளியை நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சு தொக்கு மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்குவோம். இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு, நல்லா மசிஞ்சு வந்துருச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு, அதை நம்ம ஊற்றிடலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரியை கழுவி ஊற்றிடலாம். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருவோம். உப்பு இப்போ முதல்ல கொஞ்சமாக போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு போட்டு. இப்போ நம்ம மூடி வச்சுட்டு நல்லா அது கொதிக்கட்டும். பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிச்சிச்சுன்னா குருமா ரெடி ஆயிரும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த குருமா. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகும் இந்த குருமா. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அடுத்தடுத்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சிம்பிளாக என்னென்ன செய்ய முடியுமோ நான் அதை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.